நல்லது. நாம் அடுத்த சரீரத்துக்குள் நுழையாது. அடுத்த சரீரம் ஸ்பிரிச்சுவல் பாடி. ஸ்பிரிச்சுவல் பாடி. இந்த உடம்பு நாம் இதுவரை அடைந்த அனுபவித்த சுகங்களை பற்றியது, சந்தோஷ அனுபவங்களை பற்றியது. இப்ப நாம் கேட்கலாம், முழுசா கேட்டு அப்புறம் எழுதிங்க. இப்ப நம்ம கேட்கலாம், சாமி துக்கத்தை தான் கடந்து போகணும், சுகத்தை ஏன் கடந்து போகணும், சந்தோஷத்தை ஏன் கடந்து போகணும்? சந்தோஷத்திலேயே நின்றுட்டீங்கன்னாலும் ஞானத்தை அடைய முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சந்தோஷம் வேற, ஆனந்தம் வேற. சந்தோஷம் அப்படின்னா ரெண்டு துக்கத்துக்கு இடைப்பட்ட காலம் சந்தோஷம். ரெண்டு துக்கத்தோட பவுண்டரி உடைச்சு விட்டோம்னா நடக்கிறதா ஆனந்தம். சந்தோஷத்துக்குள்ள இருந்தீங்கன்னா ஆனந்தத்துக்குள்ள போக முடியாது. சந்தோஷத்துக்குள்ள இருந்தீங்கன்னா ஆனந்தத்துக்குள்ள போக முடியாது. அதனால இப்போ உங்களுக்குள்ள நடந்த அத்தனை சந்தோஷமான எக்ஸ்பீரியன்ஸையும் வெளியே எடுத்துவாங்க. சின்ன வயசுல நடக்கிற சந்தோஷமான எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்குள்ள சந்தோஷம், சுகம்னு நீங்க நினைக்கிற எல்லா அனுபவங்களையும் வெளியே எடுத்துவாங்க. அதுக்கப்புறமா இந்த பாடி எப்படி மெடிடேட் பண்றது அப்படிங்கிறத அப்புறம் பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுங்க, ஸ்பிரிட்டாக சுகம், சந்தோஷம் நீங்க நினைச்ச எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் ஒரு புக்கில் எழுத ஆரம்பிங்க. எழுத ஆரம்பிங்க. நிமிர்ந்து பார்க்கணும்னா தனியா உட்காந்து இன்னொன்னு முழுமையா அந்த சந்தோஷத்தையும் சுகத்தையும் ஆழ்ந்து அனுபவிச்சு எழுது. உட்காந்து எழுத ஆரம்பிக்கலாம். இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஆனந்தமே சந்தோஷம் தான், வேற முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க. சந்தோஷம், சுகம், ஆனந்தம் 3 வார்த்தை உங்களுக்கு என்ன தெரியுதோ எல்லாத்தையும் எழுது. என்ன நீங்க வேற நேம் கொடுத்து உள்ள வச்சிருக்கீங்களா? ஒரே ஃபீலிங் தான், வேற நேம் கொடுத்து உள்ள வச்சிருக்கீங்க. அதை புரிஞ்சவனா சுக துக்க, சுகம் துக்கம் ரெண்டையும், சீதம் உஷ்ணம் ரெண்டையும் ஒன்னா பார்க்கறதுனா சமதர்ஷினி அப்படின்னு பகவத்கீதை சொல்லுது. சீதோஷ்ண சுகதுக்கேஷு, சீதம் உஷ்ணம் சுகம் துக்கம் ரெண்டையும் சமமா பார்க்கறது எப்போ வரும்னா ரெண்டுமே நம்ம கொடுத்த நேம் புரியும் தான். நீங்க சொன்னீங்கல்ல, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்காக திரும்ப கிடையாது சொல்றது. உண்மையிலேயே உங்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப்ல இருந்துச்சுன்னா அதான் பெரிய மாற்றம். ஆக்சுவலா நீங்க இத்தனை தர செஞ்சது ஒரு உண்மையான பலனை அனுபவிக்க இப்பதான். எப்போ இது அத்தனை நம்ம கொடுத்த நேம் புரியுதோ அப்பதான் அது உண்மையான பலனை அனுபவிக்க. காரணம் என்னன்னா, நிகழ்காலத்துல சந்தோஷம் மனசு ஒத்துக்கவே இருக்காது. நிகழ்காலத்துல சந்தோஷத்துல மனசு ஒத்துக்கவே இருக்காது. மனசு நிகழ்காலத்துல இருக்கிற சொற்களை ஏற்றுக்காது. நல்லா தெரிஞ்சுங்க. இது நீங்க எல்லாரும் கவனிக்க வேண்டிய, தயவு செய்து கொஞ்சம் கவனிங்க, அப்புறம் எழுதலாம். நிகழ்காலத்தில் இருக்கின்ற விஷயங்களை மனம் ஏற்றுக்கொள்ளாது. காரணம், நிகழ்காலத்துல இருந்தா மனம் அழிஞ்சு போயாகும். தனக்கு அழிவாகவோ விரோதியாகவோ இருக்கின்ற ஒரு பொருளை மனம் ஏற்றுக்கொள்வதில்லை. நானே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்து 10 வருஷத்துக்கு இல்லாமல் போயிட்டு இருந்தோம்னா என்னை ஏற்கிறது நிறைய பேர் இருப்பாங்க. உண்மையில பார்த்தீங்கன்னா இறந்து போன மகான்களை ஏற்றுக்கொள்கின்ற அளவுக்கு வாழ வேண்டும் ஞானிகளை நினைக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா அந்த பழசையே வைக்கப்படுத்துகிறோமா, நம்ம கண்மணி பார்த்தோம்னா அது புரியாது. கண்மணி நம்ம என்ன அளவு இருக்காரு, எப்படி ஏற்றுக்கிறது? என்ன அந்த மனசை ஏற்றுக்க முடியாது. அதே கண்ணமணி இல்லாம ஏதோ ஒரு காட்டில் இமயமலை காட்டில் 15 வருஷத்துக்கு இருந்தாரா, அவர் இப்ப இல்லை, உன்னால பார்க்க முடியாது, அவர் தொட்டவனே யார் சரியா போச்சு, அப்புறம் அன்பழகனே அவர் கதையை ஒரு 15 வருஷத்துக்கு வந்து வாழ்க்கை ஒரு வயசான சன்னியாசியோட சேர்த்து சொன்னா ஜனம் நம்புவாங்க. எங்க இல்லையா? இப்ப என்னோட சேர்த்து சொன்னா ஜனம் நம்புவாங்களா கதையா? என்னோட சேர்த்து உங்க கதையை சொன்னீங்கன்னா ஜனம் நம்புவாங்களா? நீங்க வேணாமா பொதுவா இன்னும் நீங்க நம்புறது கூட நல்லா தெரிஞ்சுங்க. நிகழ்காலத்தை முழுமையாக நம்புவதில்லை. நிகழ்காலத்தை முழுசா நம்ப மாட்டோம். கடந்த காலத்தை தான் நம்பி பழக்கம். அதனால தான் பார்த்தீங்கன்னா கோல்டன் பாஸ்லையும் பதில் இருக்கணும். பாஸ்ட் எந்த டைம்லையும் கோல்டனா இருந்ததே கிடையாது. பொற்காலம் சொல்றல அது முழு பிரச்சனை. எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? கல்ச்சர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி
அந்த எஸ்கலேஷன் பண்ணும்பொழுது அங்க இருந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் படிச்சா அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் இப்ப காலம் ரொம்ப கெட்டு போச்சு, களி முத்திருச்சு, இப்ப ஜனங்கள்லாம் தர்மப்படி வாழ மாட்டேங்கிறாங்க, நியாயப்படி இருக்க மாட்டேங்கிறாங்க, முதல்ல மாதிரி கிடையாது. 5000 வருஷத்துக்கு இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுது.